அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா, கொழும்புல இருக்க ஸ்ரீ மயிராபதி பத்திரகாளி அம்மன்ன்ட்டு வருடாந்த மகோத்சவத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வருடாந்த மகோத்சவத்தில பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, தேர் உற்சவம், சப்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உற்சவங்கள் நடக்குது. அதனால இந்த ஒரு வீடியோல வருடாந்த மகோத்சவத்தில என்னென்ன வாகனங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு தலம் தீர்த்தம் மூர்த்திட்டு சிறப்புகளையும், அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில் எங்க அமைஞ்சிருக்கிறது தான் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலுக்கு வரலாறு பத்தி நம்ம சொல்லிடலாம். இந்த ஒரு கோயிலுக்கு வரலாறு பார்த்தீங்கன்னா, 150 வருஷம் பழமையானது தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள புலம்பெயர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த ஒரு கோயிலை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கொட்டியில் அமைச்சு தான் வழிபட்டுருக்காங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமஸ் ஆகிறனால எல்லா மக்களும் வந்து இந்த கோயிலுக்கு உதவி செய்கிறாங்க. உதவி செய்யறதுனால அப்படியே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மொல்ல மொல்ல கருவரம், விமானம், முன்மண்டபம், வசந்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி இப்போ பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தில் பெரிய ஒரு கோயிலாக மாறுது. சரியா? காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மயிராபதினே தான் பேரும் கும்பிட்டுருக்காங்க. அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல முந்தி காலத்தில் வந்து காடாக இருந்தனால கோயிலில் வந்து இருக்க இடத்துல வந்து மயில்கள் வந்து கூட இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல மயிராபதினு அழைக்கிறாங்களாம். அப்போ நீங்கள் நினைக்கலாம் இதில் என்னடா அப்படி அர்த்தம் இருக்குன்னு. ஒன்றும் இல்லை. மயிரானா பார்த்தீங்கன்னா மயில், பதினா இடம், அதாவது மயில் இருக்கிற இடம்னால இந்த இடத்துக்கு மயிராபதினு அழகான ஒரு தமிழ் பேரையும் வச்சு இந்த அளவுக்கு வழிபட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு 5ல் அவுலோக் டவுனில் தான் இந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. சரியா? வெளிநாட்டில் வந்து வர்ற பக்தர்கள் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இறங்கி நீங்கள் பிக்மி ஊபர் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த சொன்னீங்கன்னா மயிராபதி பத்திரகாளி அம்மன் ஆலயம்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஒரு 2 ஹவரில் இறக்கி விடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் தூரம் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்குது. அடுத்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயிலுக்கு வரனால தங்கி நீங்கள் சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு நல்லா எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி வெள்ளவத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரான்ச் ஹோஸ்டல் அப்படிலாம் இருக்குது. நல்ல குவாலிட்டியோட நல்லா தூங்குற வசதி, படுக்கிற வசதி, மலசல கூட வசதி, அடுத்து பார்த்தீங்கன்னா தரமான உணவுகள்னு எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்டுக்கிட்டு இந்த கோயிலில் வந்து வழிபாடை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து இந்த கோயில்கிட்ட ஆலய அமைப்பு பற்றி நம்ம சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே ராஜகோபுரம் பெருசாக ஒன்று இருக்குது. அடுத்து வசந்த மண்டபம் வேண்டிய அளவு பெருசாக இருக்குது. அடுத்து கொடிமரம், உள்வீதி, வெல்வீதி, அடுத்து உற்சவ மூர்த்திகள் எல்லாம் வேண்டிய அளவு அழகாக இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து 5 தெருகளை கொண்டு காணப்படுது. இங்கே வந்து பஞ்சரத பவனி தான் ஏற்படும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட மூலவர் பார்த்திங்கன்னா அன்னை பத்திரகாளி. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்கோட்டு அவதாரங்களை கொண்ட சக்தி கொண்ட பரிவார தெய்வங்களும் இந்த கோயிலில் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து மிக முக்கியமாக சிறப்பான ஒரு விஷயம் சொல்லப்படுது. இங்கே உள்ள அம்மனுக்கு வந்து சந்தன காப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா வைர வைடூரிய அலங்காரம் வந்து ஃபேமஸாக நடக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே உள்ள மக்கள். அடுத்து இங்கே உள்ள கோயிலில் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பரிவார தெய்வங்க விநாயக பெருமான், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரன், நவக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி சன்னதிகள் எல்லாம் இருக்காங்க. சரியா? அடுத்து வந்து இந்த கோயில் தீர்த்தம் வந்து ரொம்ப ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயோ இல்லாட்டி 2 கிலோமீட்டர் தூரத்துலேயோ இல்லை. அந்த ஒரு கோயில் இருக்க அந்த ஒரு வளாகத்தில் இருக்க இந்த ஒரு கோயில்ட்டு தீர்த்தம் இருக்குது. இந்த ஒரு கோயிலை நீங்கள் வழிபட்டால் தீராத நோய் தீரும். அடுத்து உங்களோட பாவனா விலகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயில்கிட்ட அதிசயமாக சொல்லப்படுறது இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா யுத்த காலத்துலையும் சரி இல்லாட்டி இயற்கை பேரழிவு நடந்த இடத்துலையும் கூட இந்த ஒரு கோயில் பார்த்திங்கன்னா உடையாமல் ஒன்றுமே சேதாரமாகாமல் ஒரு புகலிடமாக மக்களுக்கு இருந்துச்சாலும் இங்கே உள்ள கர்ண பரம்பரை கதைகளும் சரி இப்போ உள்ள சுச்சுவேஷன்லேயும் சரி இந்த ஒரு கோயில் உடையாமல் அழகாக இருக்குது. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். சரியா? சரி, நம்ம இந்த ஒரு கோயில்ட்டு மகோத்சவ வாகன விவரத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா முதல் நாள் கொடியேற்றம் நடக்கும். அந்த ஒரு கொடியேற்றம் தான் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளனாவே நடந்து முடிஞ்சிச்சு 29ஆம் தேதி. நாளைக்கு 30ஆம் தேதி என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வாகன உற்சவம் நடக்கிறதுக்கு. சிம்ம வாகனம்லேயும் பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு உண்மையான வாகனம் தான் அது. அதனால் அன்றைக்கி வீரத்தோடையும் கம்பீரத்தோடையும் அம்மனை வந்து நம்ம தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த அம்மனை நம்ம தரிசிக்கிறனால இன்னொரு நல்ல நன்மையும் கிடைக்கிது. அதுதான் பயம் நீங்குது நம்ம விட்டு. அடுத்து 3ஆம் நாள் அன்னவாகனத்தில் அமைதியாக சரஸ்வதி ரூபமாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி வருவாங்க. அதனால அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா தூய்மைக்கும் ஆணத்துட்டு அடமாளமாக அந்த ஒரு நாளில் இருக்குது. 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா காமதேனு வாகனத்தில் நம்ம அம்மன் வந்து காட்சி அளிப்பாங்க. அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா காமதேனு வந்து பார்த்திங்கன்னா தேவலோகத்தில் உள்ள ஒரு பசு. அதனால் அந்த பசு நம்ம நேரில் காங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கனால அன்றைக்கி வந்து நம்ம இல்லங்கள்லாம் செல்வம் பெருக்கணும் ஒரு நம்பிக்கையாக காணப்படுது. சரியா? 5ஆம் நாள் பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் வரும். அது பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் வாங்கணும்னா வேற ஒன்றும் இல்லாமல் நம்ம கேட்டத்தை கொடுக்குற ஒரு தேவலோக மரம். அதனால் அன்னைக்கு கற்பக விருட்ச மரம் வரனால அதில் அன்னையும் சேர்ந்து வரனால அன்றைக்கி வந்து நமக்கு வாழ்வில் வந்து நம்ம கேட்குறதா அன்னைக்கு கொடுப்பாங்க. நம்ம வாழ்வில் வந்து நல்ல அபிவிருத்தி டெவலப் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. சரியா? அடுத்த 6ஆவது நாள் பார்த்திங்கன்னா வேட்ட திருவிழா பார்த்திங்கன்னா அம்மன் வந்து செய்கிறதுக்காக குதிரை வாகனத்தில் வருவாங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளால கெட்ட சக்தியில் அழைக்கிறதுக்கு அவங்க வந்து வாளோட வந்து ஒரு வீராகனைமைக்கு வருவாங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அடுத்து 7ஆம் நாள் மயில் வாகனத்தில் நம்ம அம்மன் பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு பார்த்திங்கன்னா
வருவாங்க. இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வாகனமானதால் கூட அன்னை அதில் வர்றது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு டப் கொடுக்குற கணக்கே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் நாள் மாபெரும் சப்பரம் நடக்கும். அந்த ஒரு கொழும்பு டவுன்லேயும் அவ்வளோ ஜன நெரிசல்லையும் அவ்வளோ ஒரு ட்ரெபிக் அந்த ஒரு பகுதியிலையும் கூட ஆயிரக்கணக்கான லைட்டில் வந்து அலங்கரிக்கப்பட்டு அம்மன் பார்த்திங்கன்னா ஜொலிக்கிற ஒரு அழகில் வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் நாள் தேர் திருவிழா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்கல உங்களுக்கு வாய் ஊறும், உங்களுக்கு கண்ணு வந்து நினைக்கும் அப்பா இதெல்லாம் போய்ட்டு பார்க்கணும்னு. அதுக்கெல்லாம் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல, நீங்கள் போகக்கூட தேவையில்ல. நீங்கள் என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேர் திருவிழாவோ சப்பர திருவிழாவோ வேணும்னா சப்பர திருவிழா இல்லாட்டி தேர் திருவிழான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி வீடியோ போடுறேன். சரியா? இப்போ நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது 8 திருவிழா பார்த்துட்டோம். அது 9ஆம் நாள் திருவிழா பார்த்திங்கன்னா தேர் திருவிழா நடக்குது. இது பார்த்திங்கன்னா விழா விட்டு உச்சக்கட்டம் ஐப்புன்னு சொல்லலாம். அப்போ இங்கே வந்து அந்த ஒரு 9ஆம் நாள் தேர் திருவிழா அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்னை பார்த்திங்கன்னா ராஜ வீதிகளில் 5 ரதத்தில் வருவாங்க. ஒன்றா முக்கியமாக சித்திரை தேரில் பார்த்திங்கன்னா அன்னை வருவாங்க. மற்ற இடத்துல விநாயகர், முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருவாங்க. கடைசியாக சண்டிகேஸ்வரர் ரதமும் வரும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா வரக்கூடியதை காண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் நாள் பார்த்திங்கன்னா தீர்த்தோற்சவம் நடக்கும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் அன்னை பார்த்திங்கன்னா தீர்த்தம் ஆடி மாலை பார்த்திங்கன்னா கொடியிருந்து அந்த ஒரு நிலா வந்து இறங்கி போகிறோம். இவ்வளோ தான் விஷயம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.